தொடங்கியது பழனி தைப்பூச விழா. அரோகரா கோஷம் முழங்க நடைபெற்ற கொடியேற்றம். உலக புகழ்பெற்ற அருள்மிகு பழனி முருகன் கோவிலில் தைப்பூச திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தைப்பூச விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருக்கல்யாணம் நிகழ்ச்சி வரும் 10ஆம் தேதியும், தைப்பூச தேரோட்டம் நிகழ்ச்சி 11ஆம் தேதியும் நடைபெற உள்ளது. அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் அமைந்துள்ள அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலுக்கு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து மட்டுமல்லாமல் ஆந்திரா, கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து பக்தர்கள் வருகை தருவர். இந்த நிலையில தற்போது தைப்பூச திருவிழாவை ஒட்டி பழனிக்கு பாத யாத்திரையாக பக்தர்கள் வருகின்றனர். இதனை அடுத்து மதுரை, சிவகாசி, விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்கள், கம்பம், வத்தலகுண்டு, நத்தம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்தும் பக்தர்கள் செம்பட்டி வழியாக பாத யாத்திரையாக வருகின்றனர். பழனி முருகன் கோவிலில் தைப்பூச திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. மலை அடிவாரத்தில் உள்ள பெரிய நாயகி அம்மன் கோவில் வளாகத்தில் அமைந்துள்ள தங்க கொடி மரத்தில் கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக முத்துக்குமார சாமிக்கு சிறப்பு அபிஷேகம், ஆராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து மஞ்சள் நிறத்தில் வேல், மயில் பொறிக்கப்பட்ட கொடி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு பூஜைகள் செய்யப்பட்டு கொடி மரத்தில் ஏற்றப்பட்டது. தைப்பூச திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாணம் பிப்ரவரி 10ஆம் தேதி மாலையும், தொடர்ந்து இரவு வெள்ளி தேரோட்டமும் நடைபெற உள்ளது. 7ஆம் நாள் திருவிழாவான 11ஆம் தேதி தைப்பூச தேரோட்டம் நடைபெற உள்ளது. பாத யாத்திரை வரும் பக்தர்களின் வசதிக்காக 500க்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது. மேலும் தங்கும் அறைகள், குடிநீர், கழிவறை, மருத்துவம், சுகாதாரம் உள்ளிட்ட வசதிகளை மாவட்ட நிர்வாகம் மற்றும் திருக்கோவில் நிர்வாகமும் பல்வேறு ஏற்பாடுகளை செய்துள்ளது. பழனி தைப்பூசத்தை ஒட்டி மலை கோவிலுக்கு அதிக அளவில் பக்தர்கள் வருவார்கள் என்பதால் யானை பாதை வழியாக மட்டுமே மலைக்கு செல்ல அனுமதி அளிக்கப்படுகிறது. படிப்பாதை வழியாக பக்தர்கள் கீழே இறங்குகின்றனர். மலை கோவிலுக்கு செல்போன்கள் கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கும் நிலையில ரோப் கார் நிலையம், மின் இழுவை ரயில் நிலையம், படிப்பாதை உள்ளிட்ட இடங்களில் சோதனை செய்யப்பட்ட பிறகு பக்தர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள். மேலும் பக்தர்கள் பாதுகாப்பு கருதி கோவில் வளாகம் முழுவதும் CCTV கேமரா மூலம் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. அலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.